புதுச்சேரியில் ராகுல் காந்தி உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறி ராகுல் காந்தி பேசியதை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியை கண்டித்து கோஷம் எழுப்பிய பாஜகவினர் ராகுலின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் உருவப்படத்தின் மீது செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட ஓடினர். அப்போது போராட்டக்காரர்களை பின்தொடர்ந்து ஓடிய போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மக்கள் தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3வது முறையாக அறுதி பெரும்பான்மையோடு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். மக்கள் 3வது முறையாக எதற்காக நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி பொறுப்பிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் பேரிலும் நரேந்திர மோடியின் பேரிலும் மிகப்பெரிய நம்பிக்கை இருப்பதனால் இன்றைக்கு 3வது முறையாக அறுதி பெரும்பான்மையோடு இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கின்றோம். ஆனால் 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடித்த ஜனநாயக விரோத சர்வாதிகார ஊழல் கட்சியினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர் காந்தியின் பெயரை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு அந்த குடும்பம் இந்த நாட்டை தொடர்ந்து ஏமாற்றி கொள்ளையடித்து வந்திருக்கின்றது. அதனுடைய உச்சம் இன்றைக்கு நாட்டு மக்கள் 2 முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அவர்களுக்கு வழங்காமல் புறக்கணித்தார்கள். அதையும் அவர்கள் உணராமல் ஏதோ இன்றைக்கு 99 3 டிஜிட்டல் கூட இல்ல 99 பாராளுமன்ற உறுப்பினர்களை அதுவும் எப்படி பெற்றார்கள் என்றால், அப்பட்டமாக போய் பத்திரத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டு போட்ட மறுநாளிலிருந்து எங்கள் அலுவலகத்திற்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறியாமையில் இருக்கின்ற மக்களிடம் என்ற அப்பட்டமான பொய்யை பரப்புரை செய்து அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த வெற்றியானது நிலையானது கிடையாது. ஆனால் ஜனநாயகத்துடைய மாண்பை குலைக்கின்ற விதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து பாராளுமன்ற அந்த நடைமுறையை பாராளுமன்றத்தை அவமதித்து மரபுகளை மீறி மிக அப்பட்டமான பொய்களை பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர். இன்றைக்கு ஒரு சிறு பிள்ளை கூட இந்த நாட்டுடைய வரலாறு அறிந்த ஒரு குழந்தை கூட அப்படி பேசாது. அப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்யை இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்றும் இந்து கடவுள்களை அவமதித்து பேசியிருக்கின்றார். இந்த நாட்டில் உள்ள அத்தனை இந்துக்களுக்கும் என்னுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நாடு அமைதியான நாடு, இந்த நாடு தர்மத்தை போதித்த நாடு, இந்த நாடு உலகத்திற்கே நல்வழியை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடு. இந்த நாட்டில இதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்து தர்மம். இந்த தர்மத்தை அவர் அவமதித்திருக்கின்றார். ஆகவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற அந்த தார்மீக அந்த பொறுப்பை தகுதி இழக்கின்றார். அவர் தகுதி இழக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி சார்பாக இன்று நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். ராகுல் காந்தி போன்ற தேச துரோக பிரிவினைவாத ஒரு பொய் சக்திகள் பாராளுமன்றத்தில் இருப்பது இந்த நாட்டிற்கு பேராபத்து என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி இருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்கு. ஆகவே நம்முடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புதுச்சேரி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசின் முகம் இதுதான். உண்மையை மறைத்து நாட்டு மக்களிடத்திலே ஒரு கொந்தளிப்பை உருவாக்க வேண்டும், ஒரு மத போராட்டத்தை மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு 18வது பாராளுமன்ற முதல் அமர்விலேயே அவர் இதுபோல செய்திருப்பது வருங்காலத்தில் மிகப்பெரிய அவர்களிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள்.